முதலமைச்சர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரை மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன், ஆட்சியர், ஆணையர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசு திட்டங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசின் பல்வேறு திட்டப்பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு சில திட்டப்பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தொய்வாக நடைபெறக்கூடிய அரசு திட்டப்பணிகளை விரைவாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உலகமெங்கும் இருந்து 29 அணிகள் இப்போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளன என்றார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் அதிக அளவில் வடமாநில விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பிற மாநில விளையாட்டு வீரர்களை சொல்ல முடியாது. பிற மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தமிழகத்தில் தங்கி படிக்கும் போது அவர்களை விளையாட்டுப் போட்டிகளில் அனுமதிக்கலாம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு ஆண்டும் சரியான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. விளையாட்டு வீரர்களுக்கான தகுதி, திறமைகள் இருக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறது. மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என கூறினார். இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை ஃபாலோ அப் செய்வார்கள். சிறப்பான திட்டங்கள் பல நடந்திருக்கிறது. குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்டு கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. எனவே அதை கிட்டத்தட்ட 29 போட்டிகள் மதுரையில் நடக்க இருக்கின்றது. மதுரைக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பெருமை. சென்னையிலும் நடக்க இருக்கின்றது. அதுக்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம், ஹாக்கி டர்ஃபு இங்கே அந்த வேலைகளும் நடந்திருக்கிறது. அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கேலரி, அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஸ்விம்மிங் பூல், இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறோம். விரைவில் ஒரு நல்ல திட்டங்கள் அனைத்தும் முடிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அது விடப்படும். நம்ம எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்கலைங்க. அந்த பசங்க இங்க படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நீங்க இந்த ஸ்டேட், நீங்க வேற ஸ்டேட் இங்க விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய 3 இயர்ஸ்க்கு முன்னால அவங்க 5 இயர்ஸ் இங்க தமிழ்நாட்டுல ஸ்டே பண்ணி அவங்க படிச்சாங்கன்னு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ அது இல்லாதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் இது பற்றி ஏற்கனவே பத்திரிகை செய்திகள் நான் பார்த்தேன். அது சரியான முறையில் தான் பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றோமோ அதுதான் இந்த வாட்டி செஞ்சிருக்கிறோம். இங்கே படிக்கிறதுனால அவங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. வேற ஸ்டேட்டு வந்திருக்கீங்க விளையாட முடியும்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் கோப்பைங்கிறது ஒரு அந்த தகுதி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா, அந்த திறமை அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த விளையாட்டு போட்டியில் அவங்க கலந்துக்கிறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அந்த ப்ரொசீஜர் தான். மதுரை மாநகராட்சி பல 100 கோடி மோசடியில் குடியுரிமை மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மண்டல தலைவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பாங்க. போன டவுன் பண்ணுங்க.
வாங்க